Dear students, further as derivations, ஏற்கனவே பார்த்த டெரிவேஷனோட கண்டினியூவேஷன்ஸ் ஆன வீடியோ தான் இது. இப்போ அடுத்து மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். இது மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். அதை பார்த்துருக்கு சிக்மா ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு இ பை ஆர். இதில் மூமெண்ட் பார்க்குறோம். இந்த மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் டிஃப்ரெக்ஷன் ஆஃப் பீம்ஸ்க்கு யூஸ் ஆகுது. இது எப்படி டெரிவேஷன்றது பார்ப்போம். இப்போ ஒரு PQன்ற ஒரு எலிமெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். திஸ் இஸ் NA நியூட்ரல் ஆக்சிஸ். PQ இஸ் an element from at a distance of y from neutral axis. So delta A is the area of the layer PQ. In the particular area layer area PQ delta A. Then intensity of the stress in the layer PQ, stress oda value previously பார்த்தா sigma equal to y into E by R. இப்போ total stress in the layer PQ அப்படின்னு சொல்லும்போது y into E by R into delta E. அப்போ total stressன்றது இங்க என்ன மீனிங் கொடுக்குதுன்னு சொன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது பெர் யூனிட் ஏரியா. அப்போ டோட்டலாக அந்த ஏரியா ஃபுல்லானாக்கா தட் மீன்ஸ் லோடுன்றது ஃபார்முலா என்னது ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. இப்போ ஏரியாவை ஸ்மால் எலிமெண்ட்டாக எடுத்துருக்கோம். இதனுடைய ஸ்ட்ரெஸ் தான் இது. அதனுடைய ஏரியான் போது லோடு y E by R into delta E. Moment of this total stress about the neutral axis. இங்கிருந்து moment எவ்வளோன்னு பார்த்து மொமெண்டோட ஃபார்முலா F into D distance. அப்படி பார்க்கும்போது இங்கே இது y distance. இப்போ இதனுடைய this is the load. y E by R delta A into y. சிம்பிளிஃபை பண்ணும்போது E by R y square delta A. இப்போ இது பர்டிகுலர் லேயர் இருக்கும். அப்போ ஹோலாக எடுத்து அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் மூமெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுக்கும்போது தட் வில் பி எம். அப்போ எம்க்கு சிக்மா இ பை ஆர் ஒய் ஸ்கொயர் டெல்டா ஏ. இப்போ இ பை ஆர் நம்ம எடுத்துருக்கோம் சிக்மா ஒய் ஸ்கொயர் டெல்டா ஏ. சிக்மா ஒய் ஸ்கொயர் டெல்டா ஏன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஹோல் செக்ஷன்ஸ் அபவுட் நியூட்ரல் பார்ட். இப்போ எம் ஈக்குவல் இ பை ஆர் ஐயா மாறிடுது. இப்போ எம் பை ஐ ஈக்குவல் இ பை ஆர். ஏற்கனவே நம்ம பார்த்தது சிக்மா பை ஒய் ஈக்குவல் டு இ பை ஆர். அப்போ இ பை ஆர் ஈக்குவல் டு எம் பை ஐனாக்கா எம் பை ஈக்குவல் டு சிக்மா பை ஒய் ஈக்குவல் டு இ பை ஆர். அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன்ஸ் அதிகம் சிம்பிள் பெண்டிங்லேயும் யூஸ் ஆகுது, அதாவது தேர்ட் சாப்டர்லேயும் யூஸ் ஆகுது, தேர்ட் சாப்டர்லேயும் யூஸ் ஆகுது, ஃபோர்த் சாப்டர்லேயும் யூஸ் ஆகுது. செகண்ட் இயர்லேயும் ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஸ்லோப், டிஃப்ளெக்ஷன், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. திஸ் இஸ் தி ஆர்க். இதை அதிகமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் படிச்சது தான். அதாவது ஆர்க் லென்த் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது PQ இஸ் தி ஆர்க் லென்த். ஆர்க் லென்த்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி ஆர்க் இன்ட்டு ஆங்கிள். ஸ்கூலில் படித்த அதே தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ PQன்றது ஆர்க் லென்த்து. PQ வேணும்னா என்ன பண்ணணும், ரேடியஸை டிசையாலே நம்ம மெயின்டைன் பண்ணணும். இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா சை. இந்த சைன்றது நம்ம என்ன எடுத்துக்கணும், டேன் சை நத்திங் பட் சையாகவும் நம்ம ட்ரீட் பண்ணணும். இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. இப்போ பார்க்கலாம். டெல்டா எஸ் ஆர்க் லென்த்தோட இது டெல்டா டிஎஸ் லென்த் ஆஃப் தி பீம் PQ. R is the radius of the arc, C is the center of the arc, psi is the angle which the tangent P makes with x axis. இப்போ psi plus d psi என்றது angle which the tangent at PQ. இங்க பார்க்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா இது P, இது Q. Pல psiயோ, Q கால subtended angle psi plus d psi. Then angle PCQ equal to d psi. ds equal to ds into and arc length, that is equal to radius into angle d psi. அப்போ r வேணும்னாக்கா ds by d psi. இப்போ இந்த இடத்துல நமக்கு ds equal to dx நம்ம எடுத்துக்கோம். ஏன்னாக்கா இப்போ இதுதான், அதாவது ds is nothing but that is more or less equal to dx நம்ம எடுத்துக்கிறோம். எப்போ இந்த ஆங்கிள் ரொம்ப கம்மியாக இருந்தால்.
இப்போ 1/r ஈக்குவல் டு இப்போ நம்ம ஆர்ன்றது ds பை dசைன்னு பார்த்தோம். ds ஈக்குவல் dx ஆயிடுச்சு. இப்போ இன்வெர்ஸ் பண்ணும்போது dψ பை dx மாறி இருக்கு. இப்போ tan psi ஈக்குவல் டு dy பை dx என்ன ஸ்லோப். இப்போ வந்து ரொம்ப சையோட ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாக்கா tan psi ஈக்குவல் டு சைன்னு எடுத்துக்கலாம். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண dψ ஈக்குவல் டு dx dψ பை dx ஈக்குவல் டு dy பை dx டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸில் பார்த்த m பை i ஈக்குவல் டு e பை r m ஈக்குவல் டு ei கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 1/r வருது. இது 1/r நாட் d பை r 1/r நாட் கேபிட்டல் I பை r 1/r. அப்போ 1/rன்றது நமக்கு கிடைச்சிக்கிறது இது வந்து d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். 1/r ப்ரீவியஸில் பேஜஸ் பார்த்தோம் இல்லையா, இது 1/rன்றது dψ பை dx. இப்போது dψ பை dx தான் 1/r. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் 1/rக்கு பதிலாக d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்துக்கு டார்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம பார்க்கும்போது இது வந்து இது 3rd யூனிட்டில் வருது. இப்போ வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் we are giving the torque at one end. எவ்வளோ ஆங்கிள்னாக்கா θ ஆங்கிள்ஸ் இங்கே டார்க் பண்ணுறோம். அப்போ இந்த லென்த் வைஸில் ஆங்கிள் ட்விஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா psi. T is the torque நியூட்டன் mm எடுத்துருக்கோம். ஆக்சுவலி நியூட்டன் மீட்டர் இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட்ன்றதுல mm எடுத்திருக்கோம். அதாவது லென்த் வந்து mmல இருக்கிறதுனால length of the shaft of the L, R is the radius of the circular shaft. AC A dash ன்றது pi, AO A dash ன்றது theta. இது அதாவது tau வந்து shear stress, C is the modulus of rigidity. இப்போ அதில் shear strain எனக்கு ட்விஸ்ட் கொடுக்கறதுனால shear stress தான் அங்கே இருக்குது. அப்போ அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து shear strain. shear strain deformation per unit length A dash tan theta. அது வந்து ஸ்மாலஸ்டாக இருந்தால் நம்ம சைன்னு எடுத்துரும். பிகாஸ் இதனுடைய வேல்யூ இதனுடைய பெரிய லெவலில் சேஞ்ச் இருக்காது. அப்போ ஆர்க் லென்த்துக்கு ஏ டேஷ்ன்ற ஆர்க் லென்த்தோட வேல்யூ ஆர் தீட்டா. அப்போ பை ஈக்குவல் டு ஏ டேஷ் பை எல் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. அதான் ஆர் தீட்டா ஏ டேஷ்ன்றது ஆர் தீட்டா, இங்கே ஏ டேஷ் பை எல் ஆர் தீட்டா பை எல். இப்போ தவ் இஸ் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் சி இஸ் தி மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷியர் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை மாடுலஸ் ஸ்ட்ரெயின் சொல்கிறேன் இல்லையா, இது மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இங்கே என்ன இருக்குது ஷியர் மாடுலஸ். அப்போ ஷியர் மாடுலஸ் ஸ்ட்ரெயின் வேணும்னாக்கா ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் மாடுலஸ். அப்போ தவ் பை சி ஈக்குவல் டு இங்கே தவ் பைக்கு வேல்யூவில் ஆர் தீட்டா பை இதை சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ இங்கே tau by r equal to c இங்கே ரீப்ளேஸ் ஆகுது. tau by r equal to c theta by n. tau by r equal to c theta by n. This is the final formula. ஸோ நமக்கு வந்து ட்விஸ்ட் ஃபைண்ட் பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். tau by r equal to c theta by l. அதான் t equal to pi by 16 tau d cube அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து க்ளோஸ்லி காயில்டு ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் சப்ஜெக்ட் டு ஆக்சியல் லோட். இந்த கேஸில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கு. தட் ஸ்ப்ரிங்கோட டயமீட்டர் காயிலோட டயமீட்டர் வந்து டி, மீன் டயமீட்டர் வந்து கேபிட்டல் டி, அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். டி இஸ் தி டயமீட்டர் ஆஃப் தி ஸ்ப்ரிங் ஸ்மால், இது டயமீட்டர். ஆர் இஸ் தி மீன் ரேடியஸ், இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து மீன் டயமீட்டர், half of distance is mean radius. N is the number of turns. C modulus of rigidity. W is the actual load applied. Tau shear stress, theta angle of twist, delta is the deflections. இப்போ நார்மலாக டார்க் ஈக்குவல் டு லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், அப்போ டி ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு ஆர். டீக்கான ஃபார்முலா வந்து ஏற்கனவே பார்த்தது. டி ஈக்குவல் டு டார்க் டி ஈக்குவல் டு 5/60 tau d cube. எனக்கு இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ராடு தான், அதுதான் நம்ம பெண்ட் பண்ணி ஸ்ப்ரிங்காக பண்ணியிருக்கோம். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் டி வந்து டபிள்யூஆர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டபிள்யூஆர் ஈக்குவல் டு 5/16 tau d cube. எல் அதாவது ஒரு டேர்ன் அவரோட லென்த்துன்னு பார்க்கும்போது லென்த் ஆஃப் ஒன் காயில்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ஃபுல் லென்த்தும்போது நம்பர் ஆஃப் காயில். அப்போது ஒரு காயிலோட லென்த்ன்னும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr.
அப்போ T by J equal to C theta by L. இதில் theta equal to TL by JC. இப்போ Tக்கு பதிலாக WR சப்ஸ்டியூட் பண்ணுறோம், Lக்கு பதிலாக 2πRN சப்ஸ்டியூட் பண்ணுறோம், J போலார் மாடுலஸ்க்கு என்ன பண்ணுறோம், pi by 32 d to the power of 4. சிம்பிளிஃபை பண்ணும்போது 64WR² by C d power 4 கிடைக்கும். இது theta deflection, I mean theta twist. Deflection of the spring வந்து delta equal to R theta. So இந்த வேல்யூவை R ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா அப்போ 64WR³ by C d power 4. இப்போ energy stored in the spring half into W into delta. Then R half into W into delta. Deltaக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். W ஆல் மல்டிப்ளை பண்ணால் will get the energy. இது stiffness வோல்னாக்கா stiffness equal to load by deflection. இப்போ W by delta. இது simplify பண்ணும்போது it becomes C d power 4 divided by 64R³. Next வந்து thin spherical shells. இது வந்து 5th யூனிட். இதில் just PD by 40 தான். ஆக்சுவலாக the spherical shell அந்த spherical intensity of this pressure into area தான், அதாவது total pressure. pressure into area, pressure P, area வந்து pi by 4 d square. நான் எனக்கு இதில் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஸ்பெரிக்கல், உள்ள வந்து கேஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. கேஸ் பார்ட்டிகிளோட பம்பர்ட்மெண்ட்டால் இது வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின். இதில் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் பை ரெசிஸ்டிங் செக்ஷன். ரெசிஸ்டிங் செக்ஷன் இருக்குது அந்த சர்க்கம்ஃபரன்ஷியல் பார்ட், திஸ் ஒன் பை டி, அதனுடைய திக்னஸ் பை டி இன்ட்டு டி. அப்போ டோட்டல் ப்ரெஷர் டி இன்ட்டு பை பை 4 டி ஸ்கொயர் பை டி டி. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு PD by 40 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இது பைஹார்ட் பண்ணாமல் ஜஸ்ட் எப்படி ஆக்சுவலாக டெரைவ் பண்ணணுன்றத மெத்தட்ஸை நல்லா புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணினாக்க யூ வில் நாட் ஃபர்கெட் அட் எனி டைம் அட் ஆல். இப்போ வந்து எக்ஸாமினேஷன்ஸ் பைஹார்ட் பண்ணி மட்டும் ஒரு இடத்துல ஹேங் ஆகிடும். ஹேங் ஆகாமல் இருக்குன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டெரைவேஷன்ஸை நீங்கள் ஸ்டடி பண்ணினாக்க யூ வில் நாட் ஃபர்கெட். தேங்க்யூ.